என்னங்க இப்படி போகுது சீரியல் அப்படிங்கிற மாதிரி வந்து அடிக்கடி கேட்கலாம் போல மகாநதி சீரியலை. பாரதி கண்ணம்மா சீரியலோட எண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு அப்படியே ஒவ்வொரு வாரமும் வந்து தலைவலியாக மட்டும்தான் இருக்கும். இதை எப்படிடா பார்க்குறதுங்கிற மாதிரி இருக்கும். அதே தான் இங்கேயும் நடக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க காவேரினா, என் வாழ்க்கையில் தலையிடாதீங்கிறாங்க நிவின் கிட்டையும் குமரன் கிட்டையும். ஆனால் போன வாரம் தான் நிவினையும் குமரனையும் அடியாட்கள் மாதிரி யூஸ் பண்ணி இவங்களுக்காக காவேரிக்காகவும் விஜய்க்காகவும் அவங்க வந்து எல்லாத்திட்டையும் அடி வாங்கி சேத்துல உருண்டு கொலை முயற்சிகள்லாம் தான் தப்பிச்சு வந்தாங்க. ஆனால் அவங்களும் இப்படி வாயடைச்சு விட்டுறாங்க. இதில் இந்த பாட்டி வேற விஜயோட பாட்டி ஓவர் ஆக்ஷன் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் வந்து யாரும் வந்து சொல்லவே கூடாது விஜய் கிட்டன்னு காவேரி சொல்லிடுறாங்க. காவேரி கர்ப்பமாக இருக்காங்களோன்னு இவங்க பாட்டி யோசிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு என்ன செய்யறதுனே புரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்க பாட்டி தான் சாக்குன்ட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணீங்க, முடிஞ்சு அத்துட்ருங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பசுபதி விஜய்க்கெல்லாம் நான் ஜெயில் ஜாமீன் கிடைக்கல, பசுபதிக்கு 2 நாளில் ஜாமீன் கிடச்சிருச்சு. இதுக்கு அவ்வளோ பெரிய கதை வேறு, எப்போ பசுபதியை பிடிச்சி உள்ளே போடுவாங்கன்ட்டு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி 2 நாளில் வெளில வந்துட்டார். கதையை ஆனால் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. கதையில் வேறு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டதா அது கதையை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போகுமா, இல்லை விஜய் காவேரி ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற பயத்திலே அம்போன்னு அதெல்லாத்தையும் அம்போன்னு அங்கங்கே விட்டுறது. இப்படியே கொண்டு போய் ஃபேன்ஸுக்காக மட்டுமே ஒரு கதையை எழுதும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா கதையுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும். மகாநதி சகோதரிகளின் கதைன்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ கடைசியில் விஜய் காவேரியின் கதையாக இருந்து அதுவுமே விஜய் காவேரியின் குப்பை கதை அப்படிங்கிற மாதிரி ஆனது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ இப்போ காவேரி வந்து தனியாக வந்து நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. விஜய் தனியாக இந்த பக்கம் வந்து அவர் தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இதுக்கு நடுவில் ராகினியும் பசுபதி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்கிறத விட திருப்பி வட்டமாக ஒரே விஷயம், துவைச்ச துணியை பல தடவை துவைச்சா கிழிஞ்சிடும். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்குது இந்த கதையில். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.